ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கிறது அப்படின்ற ஒரு முறை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு 30-40 வருடங்களுக்குள்ள வந்ததுதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் பெரும்பாலும் பொருத்தம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஜாதகம் பார்க்குற வழக்கம் இருந்திருக்கும். ஆனா இந்த திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து செய்யறதுன்றது ஒரு 30-35 வருடங்களுக்குள்ள வந்த வழக்கம் தான். அது ஏன் அப்படின்னா, நிறைய திருமண முறிவுகள் வர்றது அல்லது மரணம் சந்திக்கிறது, ஏன் இப்படி நடக்குது, இனிமேலாவது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக பார்க்க ஆரம்பிச்சதுதான். ஆனா திருமணத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குன்றத பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணாலும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருதே. அதுக்கு என்ன காரணம்னா, ஜாதகத்தெல்லாம் நீங்க விட்டுருங்க, எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்றத தாண்டி பொதுவாகவே இன்னைக்கு எல்லாருக்குமே, எல்லா தலைமுறைக்கும், மூத்த தலைமுறை, நம்மள மாதிரி நடுத்தர வயதினர், அடுத்த 2K கிட்ஸ் வரைக்கும் சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதான் உண்மை. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற குணங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், நான் ஏன் உனக்கு சமைச்சு போடணும். குடும்பன்றது எல்லாரும் சேர்ந்து வேலைகளை பகிர்ந்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும், ஆறுதலா இருக்கணும். அந்த குணமெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. அதனாலதான் நிறைய விவாகரத்துகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். அந்த பொண்ணு நல்ல வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா திருமண வாழ்க்கையில ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தாலும் இப்ப ரொம்ப சமீப காலமா நிறைய பிரச்சனை இருக்கு. கணவர் ரொம்ப மனசு நோகிற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணு ஜாதகத்துல கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்போ செவ்வாய் மேல கேது போயிட்டு இருந்தது. நான் சொன்னேன், கொஞ்சம் ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும். என்னன்னா, கணவருக்காக நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து கடன் வாங்கி கொடுத்துருக்கிறேன். கணவருக்காக நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா கடன் ஏற்படும்னு ஜோதிட விதிகள் சில உண்டு. பொதுவாகவே செவ்வாய்க்கு கடன்கார கிரகம் அப்படின்னு தான் பேரு. அப்போ கணவனால் கடன் ஏற்படுதல், கணவனுக்கு தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. எப்பவுமே நான் பெண்கள்கிட்ட சொல்றது, ஒரு கட்டத்துக்கு மேல நான் ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறேன், மாமியார் என்ன கொடுமை பண்றாங்க, மாமனார் கொடுமைப்படுத்துறாரு, வீட்டுக்கார் கொடுமைப்படுத்துறாருன்னா அதை சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்றது பெண்கள் மட்டுமே விட்டு கொடுக்கணும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். சரியில்லையா, நீங்க உங்க முடிவை நீங்க எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த பொண்ணு சொன்னது, என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், ஆனா கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. எனக்கு பிரியணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மேடம், இந்த கணவர் தான் எனக்கு வேணும், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டாங்க. நம்ம மந்திரம் சொல்லிலாம் ஒருத்தருடைய மனசெல்லாம் மாத்திடவே முடியாது. நம்ம மந்திரம் சொல்லிலாம் ஒருத்தருடைய கேரக்டரெல்லாம் மாத்திட முடியாது. ஆனா ஒருவரால் நமக்கு மனத்துயரம் இருக்கும்போது நாம அனுபவிக்க வேண்டிய அந்த கர்ம வினையை, அந்த மனத்துயரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுல உங்களுக்கு சந்தேகம் வேணாம். இந்த பொண்ணு சொன்னாங்க, கொஞ்சம் ரொம்ப சமீப காலமா நிறைய பிரச்சனைகளா இருக்கே, இதுல இருந்து நான் கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னது, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க அலுவலகத்துக்கு போறாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல கோவிலுக்கு போய் துர்க்கையை வழிபடுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னாங்க. எனக்கு லீவ் எல்லாம் ரொம்ப வராது. இப்ப ஆசிரியர்கள் அப்படின்னா, நான்லாம் கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்க்கும்போது எங்களுக்கு லீவு வரும். கல்லூரியில, பள்ளியில வேலை பார்க்குறவங்களுக்கு லீவ் வரும். ஆனா இவங்க பார்க்குற வேலை செவ்வாய்க்கிழமை லீவ் வர வாய்ப்பே இல்லை. நான் என்ன பண்ணட்டும், கோவிலுக்கு போக முடியாதே அப்படின்னாங்க. நான் துர்க்கையினுடைய மந்திரம் சொல்லுங்க, ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கிக் பிரசோதயாத்துன்னு துர்கைக்கான மந்திரத்தை அந்த நேரத்துல சொல்லி, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஆனா இந்த கேது செவ்வாய் மேல போயிட்டு இருக்கு இல்லையா, அது பயிற்சி ஆகணும். இப்ப ராகு கேது பயிற்சி சமீபமா வரப்போகுது. அதன் பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் சில கோவில்கள் எல்லாமே கொடுத்துருந்தேன். யாருக்காவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அதுல ராகு சம்பந்தப்படும் போது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வது அவசியம். இவங்களுக்கு செவ்வாய் மேல கோச்சார கேது தான் போயிட்டு இருக்கு. ஆனா நான் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல நீங்க துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வாய்ப்பு இல்லைன்னா நீங்க துர்க்கைக்கான மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொதுவாகவே செவ்வாய்க்கான வழிபாடுகள்னு நிறைய உண்டு. நான் ரகசிய உண்மைகள் சேனல்லையே நான் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய்க்கான கோவில்கள், செவ்வாய்க்கான பதிகங்கள், பாசுரங்கள், நாமங்கள், இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில்
துர்க்கையை வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.